வணக்கம் ஸ்பைசி. ஓடிடியில் ரிலீஸ் ஆகியிருக்கிற தி டார்க் சைத்தான் படத்தோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். இது ஹாரர் சைத்தான் வழிபாடுகளை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். ஆங்கிலேயர்கள் கிறிஸ்தவ மதத்தை மட்டும் இந்தியாவில் பரப்பல, சாத்தான் வழிபாடுகளையும் தான் பரப்பியிருக்காங்க. 1989 நடக்கிற கதை தான் இது. மெர்சிலனுக்கு 2 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு ஸ்கூலில் 12th படிக்கிறா. 2வது பொண்ணு வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி. 12th படிக்கிற பொண்ணு தான் அலிசா. அலிசா பிறந்ததுலேருந்தே அவள் வீட்டில் அமானுஷம் இருக்கிற மாதிரி தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. மெர்சிலின் ஒரு விதமான அமானுஷம் சாத்தானால் பாதிக்கப்பட்டிருக்கா. தன்னோட அம்மாவை வீட்டில் இருக்க வச்சு ஸ்கூல் போகிறாங்க 2 பேரும். அந்த ஸ்கூலில் ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் மெர்சிலின் பாவ மன்னிப்பு கேட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறா. அவள் அமானுஷமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவள் பண்ணுறது இல்லாமல் பயமுறுத்துற மாதிரி இருக்குது. சர்ச் ஃபாதர்கிட்ட தனியாக பாவ மன்னிப்பு கேட்குறா. ஒரு சாத்தான் கூறிட்டு தன்னோட உடம்புல கையில் காயமாக ஏற்படுத்தி சர்ச் ஃபாதர்கிட்ட காட்டுறா. அதை பார்த்ததும் சர்ச் ஃபாதருக்கு ஹெவி ஃபீவர் வருது. அன்னைக்கு நைட் வீட்டாக ரொம்ப பயமுறுத்துற மாதிரி தன்னோட பொண்ணுங்கிட்ட நடந்துக்கிறா. மெர்சிலின் தன்னோட விரலை வெட்டிக்கிறா. அமானுஷமாக நடந்துக்கிறா. அலிசா படிக்கிற ஸ்கூலில் தான் சாகர்னு ஒரு பையன் படிக்கிறான். சாகருக்கும் அலிசாவுக்கும் லவ் இருக்குது. சாகரோட ஃப்ரெண்டு பேர் முரளி. மெர்சிலின் அவங்க பொண்ணுங்க 3 பேரும் அஸ்னாபுரங்கிற ஒரு மலை கிராமத்தில் தான் இருக்காங்க. நாள் போக போக மெர்சிலின் நடவடிக்கை ரொம்ப மோசமாகுது. சாத்தானுக்கு நாக்கை வெட்டிக்கிறாங்க, ஒரு கண்ணை பிடிங்கிறாங்க. மெர்சிலின் வீட்டு பக்கத்தில் ஒரு குட்டி பொண்ணு காணாமல் போகிறா. இதுக்கு காரணம் மெர்சிலின் தான். அலிசாவும் கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தானோட பிடிக்குள்ளே போகிறா. மெர்சிலின் தன்னோட பொண்ணை ஏதோ பண்ணிட்டான்னு குழந்தையோட அம்மா அப்பா அவங்க வீட்டை சுற்றி தேடுறாங்க. ஆனால் குழந்தை கிடைக்கல. ஸ்கூலில் சர்ச் ஃபாதர் மர்மமான முறையில் சர்ச்சுக்குள்ளே இறந்து கிடக்காரு. போலீஸ் விசாரணை பண்ண வராங்க. பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண எடுத்துகிட்டு போகிறாங்க. அஸ்தினாபுரம் ஊர் எல்லையில் 2 டெட் பாடி கிடைக்குது. மொத்தம் 3 பாடியும் மார்ச்சரியில் வச்சுருக்காங்க. சர்ச் ஃபாதர் உடம்புல நிறைய சாத்தான் குறியீடு இருக்கிற காயம் இருக்குது. மார்ச்சரிக்குள்ளே அமானுஷமான விஷயம் நிறைய நடக்குது. டாக்டர் பயந்து ஓடிறாரு. அங்கே மெர்சிலின் அவங்க பொண்ணை அடித்து காயப்படுத்துகிறாங்க. தன்னோட ஒத்த கண்ணை பிடிங்கி வெளியே எடுத்துடுறாங்க. சாகர் அவனோட ஃப்ரெண்டு முரளியும் 2 பேரும் மெர்சிலின் வீட்டுக்குள்ளே போய் என்ன அமானுஷம் இருக்குன்னு பார்க்க போகிறாங்க. அங்கே இருக்கிற சாத்தானால் முரளி பாதிக்கப்படுறாரு, காணாமல் போகிறாரு. முரளியோட அம்மா அப்பா அவங்க வீட்டில் இறந்து கிடக்காங்க. முரளியும் ஸ்கூலில் சூசைட் பண்ணி இறந்து போகிறான். போலீஸ்க்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அவங்களும் ஹாரர் அமானுஷத்தையும் சாத்தானோட ஆட்டத்தையும் பார்த்து பயந்துடுறாங்க. போலீஸ் கூட சாகரும் சேர்ந்து விசாரணையை தொடங்குறான். அஸ்தினாபுரம் ஊரில் நிறைய மூடநம்பிக்கை வழிபாடுகள் இருக்குன்னு டாக்டர்கள் பேசின கேசட் கிடைக்குது. அதில் அந்த ஊரில் இறந்து போகிறவங்க பாடி அழுகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி பேசின டாக்டர்ஸும் சாத்தானால் கொல்லப்படுறாங்க. சர்ச் மதர் மெர்சிலினை பார்க்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அவங்களும் கொல்லப்படுறாங்க. இந்த அஸ்தினாபுரம் பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு பெரியவர்கிட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டரும் சாகரும் பேச போகிறாங்க. அவர் விக்டோரியான்னு ஒரு பொண்ணோட கதையை சொல்கிறாங்க. யார் அந்த விக்டோரியா, இந்த சாத்தான் வழிபாடு தான் என்ன, இதுதான் டார்க் சாத்தான் படத்தோட கதை. இந்த படத்துக்கு பார்ட் 2 வரும்னு சொல்லி தான் முடிச்சிருக்காங்க. செம இன்ட்ரெஸ்டான கதை. ஹாரர் சாத்தான் வழிபாடுன்னு ரொம்ப பயங்கரமாக கொண்டு போயிருக்காங்க. படத்தில் டைலாக்ஸ்லேயே பயத்தையும் அமானுஷத்தையும் கன்வே பண்ணியிருக்காங்க. பார்ட் 2 இன்னும் ஹாரராக இருக்கும் போல். படத்தோட லாஸ்ட் ப்ரோமோ அப்படி தான் காட்டுது. பிளட், வயலன்ஸ், ஹாரர், போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற வீடெல்லாம் அப்படியே காட்டியிருக்காங்க. அது ரொம்ப வியர்டாக இருக்குது. இது குழந்தைகளுக்கு உண்டான படம் கிடையாது. படத்தோட டைரக்டர் மணிகண்டன் ராமலிங்கம் சூப்பராக ஒரு ஹாரர் படத்தை எடுத்திருக்காரு. இது ஹாரர் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது. கடவுள் நம்புங்க, ஆனால் நெகட்டிவ் எனர்ஜி சாமியாக கும்பிடாதீங்க. இதில் சாத்தான் வழிபாடு விச் கிராஃப்ட்ஸ் பற்றிலாம் டீட்டெயிலிங்காக சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலே குறிப்பாக சிட்டி ஏரியாவில் சாத்தான்கள் வழிபாடு பண்ணுற நிறைய இடங்கள் இருக்குது. இது இல்லைன்னு நிறைய பேர் சொல்லலாம், ஆனால் இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சுங்க. கமெண்டில் பற்றி இதை பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தில் ஒரு டயலாக் வரும். அது ஒரு விதமான உளவியல் அமானுஷத்தை பற்றி எனக்கு கொடுக்குது. எனக்கு அந்த டயலாக் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த டயலாக் என்னென்னு நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். அதாவது சூனியத்தை நம்பினவங்க, சூனியத்தால் சிக்கினவங்களாம் அழகான மரங்கள் மாதிரி. அந்த மரங்கள் அழிஞ்சாலும் அதோட விதைகள் அதோட வேலைகளை தொடர்ந்து கொண்டே இருக்கும். நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், கடவுள் ஒருவனே. ஒரு நல்ல தரமான ஹாரர் படம் தான் தி டார்க் சாத்தான். போய் பாருங்கள். இந்த மாதிரி சினிமா ரிவ்யூ, சினிமா வீடியோ பார்க்க சினிமா ஸ்பைசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.